டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? வாவாஜியர் படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. அந்த படத்தை எம்ஜிஆரோட நினைவு தினம் மணிக்கு ரிலீஸ் பண்ணால் அந்த படத்துக்கு நல்ல ரீச் இருக்கும்ல, இதை பற்றி அந்த படக்குழு யோசிப்பாங்களான்னு சேலத்துலேருந்து ஜீவகன் கேட்டிருக்காங்க. வாவாஜியர் படம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகள்லாம் இன்னும் முடிவுக்கு வந்ததா தெரியல. அதெல்லாம் முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால் நீங்கள் சொல்லியிருக்கிற வெளியீட்டு தேதி அவங்க பரிசீலித்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். நட்பு, ஆன்மீகம், ரசிகர்கள், குடும்பம், இந்த 4 விஷயத்துல ரஜினிகாந்த் அவர்கள் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 4 ஆப்ஷனில் ரஜினி முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னா அது ஆன்மீகம், அதுக்கு அடுத்து ரசிகர்கள், 3வது நட்பு, 4வது குடும்பம். நடிகர் லாரன்ஸும் ஒரு டைரக்டர் தான். ஆனால் ரீசெண்டாக அவர் நடிக்கிற படம் எதுவுமே சரியாக போகிறதில்ல. அந்த படம் எதுவுமே சரியாக போகாதுன்னு முன்னாடி அவர் கணிச்சிருக்கணும் தானேன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மாதிரி வெற்றி தோல்வி ஒரு இயக்குனரோ அல்லது நடிகரோ படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே தீர்மானிக்க முடியும் அப்படின்னா எந்த நடிகராவது அல்லது எந்த இயக்குனராவது தோல்வி படம் கொடுப்பாங்களா? எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குனரும் வெற்றி தோல்வி ரெண்டையும் தாண்டி தான் வந்திருக்காங்க. அதே நிலைமை தான் லாரன்ஸுக்கும். அவருடைய ஒரு திரைப்படம் ஓடலை அப்படின்றதுனால அவருக்கு கணிப்பே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த 2025ல் நீங்கள் பார்த்த எந்த படம் பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சதுன்னு அருண் தேனியிலேருந்து கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டில் நான் திரையரங்கில் பார்த்த படங்களில் இந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த படம் அப்படின்னு டிராகன் படத்தை சொல்லலாம். அரசன் படத்தில் நடிகை சமந்தா நடிக்க போகிறதா வரும் தகவல் உண்மையானு தமிழ் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அரசன் படத்திலே சமந்தா நடிக்க போவதாக பல ஊடகங்களில் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது உண்மை தான். ஆனால் அவர் அந்த படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்றதுல உண்மை இல்லை. நான் முத்துக்குமார் குடும்பத்திலேருந்து சினிமாவுக்கு யாராவது பாட்டு எழுத வந்திருக்காங்களான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாடலாசிரியர் நான் முத்துக்குமாருடைய குடும்பத்திலிருந்து யாரும் இதுவரைக்கும் பாடல் எழுத வரல. ஸ்டோரி ரைட்டர் வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் நம்ம டூரிங் டாக்கீஸில் எதிர்பார்க்கலாமான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது நல்லது யோசனை. அதுக்கான முயற்சியை 2 மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு முறை நான் மேற்கொண்டேன். மிக விரைவிலே அப்படிப்பட்ட ஒரு சந்திப்புக்கு நிச்சயமாக ஏற்பாடு பண்ணுறேன். ஜானகி அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க பாடின முதல் பாடல் எது, கடைசி பாடல் எதுன்னு ஸ்டீஃபன் கோவில்பட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. பிரபல பின்னணி பாடகியான எஸ் ஜானகி இப்போ திரையுலகத்தை விட்டு விலகி இருந்தாலும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தான் இருக்காங்க. அவர் தமிழில் பாடின முதல் பாட்டு விதியுடன் விளையாட்டு என்ற படத்துக்காக. சலபதி ராவ் தான் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர். ஆனால் அந்த படம் வெளிவரல. 10 கல்பங்கள் அப்படின்ற படத்துக்காக அம்மா பூவினும் அப்படின்ற ஒரு பாடலை எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. அந்த பாடல் தான் அவர் பாடிய கடைசி பாடலாக அமைந்தது. மாரி செல்வராஜ் அடுத்து பெரிய படங்கள் இயக்குவாரா இல்லை வாழை மாதிரி சின்ன படங்கள் இயக்குவாரான்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. மாரி செல்வராஜ் அடுத்து ஒரு பெரிய நடிகரைத்தான் இயக்கப் போகிறார். அதை பற்றி மாரி செல்வராஜே நம்முடைய பேட்டியில் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்து அவர் இயக்கப் போகின்ற கதாநாயகன் தனுஷ். கமலோடைய அடுத்த படத்தை இயக்க யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு மாறன் ஆத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கமல்ஹாசன் படத்தை யார் இயக்க போகிறார் அப்படின்ற அறிவிப்பு தான் ஏற்கனவே வந்துருச்சு. அன்பறிவு தான் அவருடைய படத்தை அடுத்து இயக்க போகிறார். அந்த படத்துக்கு பின்னால் அவர் இயக்க போகிறார் யார் அப்படின்றதும் ஏற்கனவே தீர்மானம் ஆயிடுச்சு. அது நெல்சன். தமிழில் அதிக நேஷனல் அவார்டு வாங்கின மியூசிக் டைரக்டர் யாருன்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் மற்றும் பிறமொழி படங்களில் இசையமைப்பாளராக பணியாற்றியிருக்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை மிக அதிகமான முறை பெற்றதுன்னா அது ஏஆர் ரகுமான் தான். தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட முதல் ஹிந்தி படம் எதுன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலே தயாரான முதல் ஹிந்தி திரைப்படம்னா அது பிரேம் சாகர் திரைப்படம் தான். இப்போ நடிகர் சங்கம் இருக்க மாதிரி அந்த காலத்தில் நாடக சங்கங்கள் இருந்ததான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிற நடிகர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கிற மாதிரி நாடக நடிகர்களுக்கான சங்கம் இருந்ததாக தெரியல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ் சினிமாவில் நடிக்கிறத தாண்டி பாடல் எழுதுவது, பாடல் இசையமைப்பதுன்னு பணிகள் செஞ்சுருக்காங்களான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. செல்வி ஜெயலலிதா நடிப்பை தாண்டி பல கதைகள் எழுதியிருக்காங்க, படங்களில் பாடல்களை பாடியிருக்காங்க. ஆனால் இசையமைத்ததோ அல்லது பாடலை எழுதியதோ இல்லை. நடிகர் சத்யராஜ், விஜயகாந்த் இவங்கள யாராவது கலைஞருடைய வசனத்தில் நடிச்சிருக்காங்களான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் சத்யராஜ் பாலைவன ரோஜாக்கள், மண்ணின் மைந்தன் ஆகிய படங்களிலும், விஜயகாந்த் பொறுத்தது போதும், வீரன் வேலுத்தம்பி, சட்டம் ஒரு விளையாட்டு ஆகிய படங்களையும் கலைஞருடைய கதை வசனத்திலே நடித்திருக்கிறார். நடிகர் மம்முட்டி எதனால் நேரடி தமிழ் படங்களில் நடிக்கிறது இல்லைன்னு சிவா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. மம்முட்டி அதிகமாக தமிழ் படத்தில் நடிக்கலைன்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, அவருக்கு ஏற்ற மாதிரியான கதாபாத்திரங்களோடு யாரும் அவரை அணுகலை. 2வது, மலையாள திரைப்படங்களில் பரபரப்பான ஒரு நடிகராக அவர் இன்று வரையிலே இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே தனுஷோடு இணைந்து ஒரு படத்தில் அவர் நடிக்கப் போகிறார். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
பல பிரச்சனைகளுக்கு நடுவே வெளியான பாலயோகினி படம் வெற்றி படமாக அமைந்ததா, அந்த படம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சதுன்னு சௌந்தர்யா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பல பிரச்சனைகளுக்கு நடுவே வெளியான பாலயோகினி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை குவிக்கல அப்படின்னாலும் தோல்வி படமாக அமையலை. ரஜினி படத்தோடைய அப்டேட் ரஜினியோட பிறந்த நாளுக்கு முன்னாடியே வரும்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் வரலையே, அதற்கு காரணம் என்னன்னு ராமேஸ்வரத்துலேருந்து பல்லவி கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய புதிய படத்தை பற்றிய அப்டேட் அவருடைய பிறந்த நாளுக்கு 2 நாள் முன்னதாக வெளியாகிறதுக்கு காரணம் இருக்குது. அதை பற்றி இன்றைய சினிமா திஸ் வீக்கில் விரிவாக பேசியிருக்கேன். அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்தியாவில் அதிக தியேட்டர்ஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இந்திய அளவிலே அதிகமான திரையரங்கு உள்ள மாநிலம்னா அது ஆந்திர பிரதேசம் தான். அது கடத்து இடத்துல இருப்பது தமிழ்நாடு. அடுத்து இன்று ஒரு தகவல். கதாசிரியர் கலைஞானம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான கதாசிரியர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த வெற்றி அவ்வளவு எளிதில் அவர் சேர்ந்து அடைந்து விடவில்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். சினிமாவுக்கு பாட்டு எழுதணும் அப்படின்ற ஆசையோடு சென்னைக்கு வந்த கலைஞானம் இங்கே வந்த உடனே ரத்த சக்தி அப்படின்ற பேரில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அந்த நாடகம் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல. 1950 62 வரையிலே மிகப்பெரிய போராட்டங்களுக்கு ஆளானார் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு சில நாடகங்களில் நடித்தார். ஒரு சில நாடகங்களுக்கு பாடல் எழுதி கொடுத்தார். அப்படி பாடல் எழுதி கொடுத்தபோது அவருக்கு கிடைக்கக்கூடிய பணம் எவ்வளோ தெரியுமா? 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா தான். அதையும் பல நாடக குழுவினர் கொடுக்கவே மாட்டாரலாம். இலவசமாக கூட பல நாடக கம்பெனிகளுக்கு பாட்டு எழுதி கொடுத்துருக்கிறார் அவர். அவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்ததுன்னா 1965 ஆண்டிலே அவர் எழுதி அரங்கேற்றிய வெள்ளிக்கிழமை என்ற நாடகம். அவர் வாழ்க்கையில் சந்தித்த முதல் வெற்றி அதுதான். அந்த நாடகம் வெற்றிகரமாக அமைந்தால் அதை தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகள் வந்ததா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் மதுரைக்கு ரயில் ஏற்றி அனுப்பியவர் இன்னும் 1 மாதம் இங்கேருந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே எனக்கு சினிமாவில் வாய்ப்பு வரலைன்னா நானும் மதுரை வந்து சேர்ந்து விடுறேன் என்று அவர் மனைவிகிட்ட சொன்னபோது அவர் மனைவி லேசாக சிரித்தார். 12 வருஷமாக இந்த சினிமாவில் சேரணும் நீங்கள் போராடிட்டுருக்கீங்க, இந்த 12 வருஷம் பெற்றுத்தராது இந்த 1 மாதம் பெற்றுத்தரப் போகிறதா அப்படின்றது தான் அவருடைய சிரிப்புக்கு பின்னாலே இருந்த கேள்வி. மனைவியை வழி அனுப்பி விட்டு வீட்டுக்கு வந்த கலைஞானம் முருகன் படத்தை பார்த்தார். முருகன்கிட்ட கண்டபடி சண்டை. முருகா உனக்கே நல்லா இருக்கா, என்னை இப்படி பாடாப்படுத்துறிய அப்படின்னு. அன்றைக்கு அவர் பேசி இந்த முருகன் காதலை விழுந்துதான் என்ன அப்படின்னு தெரியல. மறுநாள் காலையிலே எழுத்தாளர் ஏஎஸ் முத்து அவரை சந்திக்க வந்தார். கலைஞானம் கிளம்புங்க, ஜோசப் தெளியத்துக்கு கதை வேணுமா, கதை சொல்லிட்டு வரலாம் என்று கலைஞானத்தை அழைத்து கொண்டு போனார். கலைஞானம் ஜோசப் தெளியத்துக்கு 2 கதை சொன்னார். அதில் ஒரு கதை ஜோசப் தெளியத்துக்கு மிகவும் பிடித்து போனது. அதுதான் காதல் படுத்தும் பாடு என்ற பெயரிலே ஜெய்சங்கரும் வாணிஸ்ரீயும் நடித்த படமாக பின்னாளில் உருவானது. காதல் படுத்தும் பாடு படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலே கலைஞானத்துக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் வந்தன, அவர் எப்படிப்பட்ட ஒரு கதாசிரியராக உயர்ந்தார் என்பது நீங்கள் அறிந்த விஷயம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.